போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து தற்பொழுது வந்து ஒரு டிஃபென்ஸ்லேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வேலைவாய்ப்பு திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து வெளியிட்டு தான் இருக்காங்க. தற்பொழுது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. மத்திய அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணணும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா 12th முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வருகின்ற 11/2/2024 அப்ளை பண்ண சொல்லி தகவல் வந்து வெளியாகிருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் லிங்க் எல்லாமே எனேபிள் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணியிருந்தாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீரம் சொல்லக்கூடிய இதுக்கு தான் வந்து வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சூட்டபிளான பர்சன் பார்த்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். 4 வருஷம் நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு 21,000 கொடுக்குறாங்க, செகண்ட் இயரில் 23,100 கொடுக்குறாங்க, தேர்ட் இயரில் 25,550 ரூபா வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. மாதம் பார்த்தீங்கன்னா அந்த சேலரி வந்து உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். ஃபோர்த் இயரில் 28,000 வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 4 வருஷம் டிகிரி படிக்கிறீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு வரும்பொழுது வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு தான் வந்து சேலரி வாங்குவீங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து மாதம் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேரெக்டாக வேறு ஒரு ஜாப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். அது வந்து மத்திய அரசுலேருந்து விடக்கூடிய அந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான வந்து ரிசர்வேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. சிஆர்பிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து இது தனியாகவே ஒதுக்கியிருக்காங்க. அதனால் வந்து அதுக்கு நீங்கள் தனியாக வந்து போட்டியிட முடியும். இதில் வந்து ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, செகண்ட் இயர் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். அதில் வந்து அக்னிவீருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இது சர்வீஸை 4 வருஷம் முடிக்கும் பொழுது வந்து பல்காக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 லட்சம் கிட்ட கிடைக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வந்து சேவாநிதி பேக்கேஜ் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 4 வருஷம் சர்வீஸ் முடிக்கிறவங்க தான் அது வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது. கிட்டத்தட்ட 48 லட்ச ரூபா வரைய பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கில் சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடியும் பொழுது பார்த்திங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து. அதே மாதிரி வீரமரணம் அடைபவர்களுக்கு வந்து ஸ்கீம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து அவங்களுக்கு நிறையா பெனிஃபிட்லாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடிஷ்னல் அலவன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேன்டீன் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் பெனிஃபிட்னு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குது, ஹைட்லாம் செக் பண்ணுறாங்க. இதை பார்த்தாலே தெரியுது. அதே மாதிரி அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு 1, 2 டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 550 ரூபா வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். யார் அப்ளை பண்ணாலும் இந்த பேமெண்ட் கட்டணும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க, டேட் எக்ஸ்டெண்ட்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 6ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க, தற்பொழுது வந்து 11ஆம் தேதி வந்து மாற்றிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ரீஃபான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வந்து சேலரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. சர்வீஸில் எவ்வளோ சேலரி கிடைக்கும், சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி கிடைக்கும், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் என்னென்னலாம் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு பொறுத்தவரை சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 60 நிமிஷம் எக்ஸாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸு, இங்கிலீஷ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை வந்து ரீசனிங் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின் இருக்குது. 45 நிமிஷம் ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்னு கொடுத்து ஒரு 85 நிமிஷம் இருக்குது. அது வந்து மொத்தமாக எல்லாமே கம்பைன் பண்ணி வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. இதில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு 0.5 மார்க் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. இதுதான் வந்து அவங்க சொல்லியிருந்த அந்த எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து வந்து நிறைய பேஸ் 1, பேஸ் 2லாம் இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. COAFP அப்படின்னு சொல்லக்கூடிய சில்ட்ரன் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ரிட்டையர்டு பர்சனல்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு மற்ற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். புஷ்அப் இருக்குது, சிட்டப் இருக்குது, ஸ்குவாட்ஸ் இருக்குது, ரன்னிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு தனியாக இருக்குது, பெண்களுக்கும் தனியாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. விருப்பம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 4 வருஷம் சர்வீஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு சிஆர்பிஎஃப்பில் இல்லை வந்து சிஏபிஎஃப்பில் இல்லை வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் செக்டரில்
ரிசர்வேஷனில் வேலை வாய்ப்பு கிடைப்பாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.